எக்ஸைஸ் 3.7ல செகண்ட்ல தேர்ட் சம் பார்க்க போறோம். இதுக்கு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா கொடுத்துருக்க சம்மை ஸ்கொயர் ரூட் போட்டு அப்படியே எழுதிக்கோங்க. 4x ஸ்கொயர் மைனஸ் 9x பிளஸ் 2 7x ஸ்கொயர் மைனஸ் 13x மைனஸ் 2 28x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 1. ஓகே, இந்த சம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஃபேக்டரைஸோட கான்செப்ட் நம்ம பார்த்துக்குவோம். இப்போ ஃபேக்டரைஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டைப் ஆஃப் ஈக்குவேஷன். இந்த சிம்பிள் வச்சு பாருங்க, இதான் ஈக்குவேஷன். இந்த நடுவில் 2 சிம்பிள் வருது பார்த்தீங்களா, அந்த சிம்பிள் தான் இது. இந்த நடுவில் ரெண்டுமே ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம 2 நம்பர் கண்டுபிடிப்போம். அந்த 2 நம்பருக்குமே ப்ளஸ் போடணும். நடுவில் 1 ப்ளஸ், ஃபர்ஸ்ட்ல ப்ளஸ், செகண்ட்ல மைனஸ் வருது. ப்ளஸ் மைனஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச 2 நம்பர்ல எது பெரிய நம்பரோ அதுக்கு ப்ளஸ் போடணும், சின்ன நம்பருக்கு மைனஸ் போடணும். அடுத்து ரெண்டுமே மைனஸ் வந்து இல்லையா, ஸோ ரெண்டுமே மைனஸ் வந்துச்சு அப்படின்னா பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு பிளஸ். அடுத்து ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ், செகண்ட்ல பிளஸ் வருது. ஃபர்ஸ்ட்ல மைனஸ், செகண்ட்ல பிளஸ். அப்போ மைனஸ் பிளஸ் வந்துச்சுன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு மைனஸ். ஸோ இந்த ரூல்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும், ஈஸியாக இந்த சம் வந்து நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க, நமக்கு முன்னாடி 4 ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 4ஐயும் இந்த லாஸ்ட் நம்பர் 2 இருக்கு இல்லையா, 4 2s are 8 மல்டிப்ளை பண்ணுறோம். 4 2s are 8. அதை வந்து இப்போ இந்த நம்பர் 2ஆ பிரிக்க போகிறோம். எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் 8 வரணும். இப்போ இந்த சிம்பிள் பாருங்க, அதே 2 நம்பரை ப்ளஸ் பண்ணால் நடுவில் இந்த 9 வரணும். நம்ம 2 நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம், அதை பெருக்கணும், மல்டிப்ளை பண்ணோம்னா 8 வரணும். அதே 2 நம்பரை ப்ளஸ் பண்ணால் 9 வரணும். அந்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ 8 1, 8ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 8 வரும், 8ஐயும் 1ஐயும் கூட்டினா 9 வந்துடும். அப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சிம்பிள் பார்க்க போகிறோம். மைனஸ் ப்ளஸ் வந்திருக்கா, அப்போ இந்த டேபிளில் பாருங்க மைனஸ் ப்ளஸ் இந்த இருக்கு. மைனஸ் ப்ளஸ் வந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்ச 2 நம்பருக்குமே மைனஸ் போடணும். அதனால இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். இதோட விட்டுறக்கூடாது. இப்போ இங்கே முன்னாடி நம்பர் இல்லைன்னா அதான் ஆன்சர். நம்மளுக்கு முன்னாடி நம்பர் 4 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 4 வச்சு இதை டிவைட் பண்ணணும். அப்போ 1 4 is 4, இங்கே 2 4s are 8. இதை நம்ம கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ரூட் போட்டு ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் எழுத போகிறோம். இங்கே வேரியபிள் எக்ஸ் கொடுத்துருக்கனால இதுக்கு முன்னாடி எக்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 1/4. ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சு. இப்போ ரெண்டாவது இங்கே முன்னாடி 7 இருக்கு, இங்கே 2 இருக்கு. அப்போ 7 2s are 14. பெருக்குனா 14 வரணும். இப்போ இந்த சிம்பிள் பார்க்குறோம், அதே இதை மைனஸ் பண்ணால் 13 வரணும். அப்போ என்னது 14 1, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 14 வந்துடும். 14ல் 1 மைனஸ் பண்ணால் 13 வந்துடும். அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து முன்னாடி 7 இருக்கு, அந்த 7 வச்சு இங்கே டிவைட் பண்ணுறோம். 1 7 is 7, 2 7s are 14. சிம்பிள் முக்கியம். மைனஸ் மைனஸ் வந்திருக்கு, இங்கே பார்த்துக்கோங்க. மைனஸ் மைனஸ் வந்துச்சுன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு ப்ளஸ். அப்போ இதுதான் பெரிய நம்பர், அப்போ இதுக்கு மைனஸ் போடணும். இதான் சின்ன நம்பர், இதுக்கு ப்ளஸ் போடணும். இங்கே வேரியபிள் எக்ஸ் இருக்கனால முன்னாடி எக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 2, இங்கே வந்து 1/7. அப்போ எக்ஸ் பிளஸ் 1/7. அடுத்து தேர்ட் ஒன், முன்னாடி 28, இங்கே 1. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 28. இப்போ பெருக்குனா 28 வரணும். இந்த சிம்பிள் தான் பார்க்கணும். மைனஸ் பண்ணால் 3 வரணும். பெருக்குனா 28, அதே நம்பரை மைனஸ் பண்ணால் 3. அப்போ 7 4, 7 4 பெருக்குனா 28, 7ல் 4 மைனஸ் பண்ணால் 3. கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சிம்பிள் மைனஸ் மைனஸ், மைனஸ் மைனஸ் வந்துச்சுன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு ப்ளஸ். இப்போ இதுதான் பெரிய நம்பர், இதுக்கு மைனஸ் போட்டுக்கோங்க, இதுக்கு ப்ளஸ் போட்டுக்கோங்க. மூணாவது ஸ்டெப் என்ன, இந்த முன்னாடி என்ன இருக்கோ அதை வச்சு டிவைட் பண்ண போகிறோம். பை 28, இங்கேயும் பை 28. இப்போ இது வந்து 1 7 is 7, 4 7s are 28. இங்கே 1 4 is 4, 7 4s are 28. இங்கே வேரியபிள் எக்ஸ் இருக்கனால முன்னாடி எக்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 1/4, எக்ஸ் பிளஸ் 1/7. ஆனால் முடிஞ்சு எல்லாமே ஃபேக்டர்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே 2 டைம்ஸ் வந்துருங்க பார்த்துக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 1/4, எக்ஸ் மைனஸ் 1/4, எக்ஸ் பிளஸ் 1/7, எக்ஸ் பிளஸ் 1/7. அப்படி 2 டைம்ஸ் வந்தாதான் நம்ம செஞ்ச சம் வந்து ரைட்டு. இப்போ ஸ்கொயர் ரூட் போட்டு எல்லாமே 2 டைம்ஸ் வந்துருக்கனால நம்ம ஸ்கொயரில் எழுத போகிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 2 டைம்ஸ் வந்துருக்கு இல்லையா, அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஸ்கொயர், அது எக்ஸ் மைனஸ் 1/4 ஸ்கொயர், எக்ஸ் பிளஸ் 1/7 ஹோல் ஸ்கொயர். இப்போ எல்லாமே ஹோல் ஸ்கொயராக இருக்கிறதுனால இந்த ஹோல் ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் உள்ள தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் மாடலஸ் போட்டு இந்த எக்ஸ் மைனஸ் 2 இதில் ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ ஃப்ராக்ஷன் இருக்கிறது இந்த 4 வச்சு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க. 4x மைனஸ் 1, இங்கே ஃப்ராக்ஷன் இருக்கு. இப்போ 7x பிளஸ் 1 மாடலஸ் போட்டு முடிச்சிருங்க.
ஸோ ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். செகண்டில் 4th சம்மு. ஸோ ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் கேட்காங்க. இதில் வந்து இடையில பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் போட்டுக்கிறோம். போட்டு இங்கே ஃப்ராக்ஷனில் 6 இருக்கு இல்லையா, அந்த 6 வச்சு இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. கீழே வந்து 6 காமனாக போட்டுக்கிட்டு இந்த பக்கம் 6 வச்சு மல்டிப்ளை பண்ணால் 12x². அடுத்து 17x அப்படியே போட்டுக்கிறோம். ஃப்ராக்ஷனில் எதில் 6 இல்லையோ அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 6 இல்லை, அப்போ 6 × 1 6. ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சு. ரெண்டாவது இங்கே ஃப்ராக்ஷனில் 2 இருக்கா, இங்கே மேலே அப்படியே இருக்கணும். இந்த 2 வந்து இதோடையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 3x² ப்ளஸ் இங்கே 2 4s are 8x ப்ளஸ் 2 2s are 4 பை கீழே 2 அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே ரெண்டுலேயுமே 3 இருக்குது, இதில் மட்டும் தான் 3 இல்லை. ஸோ இதை மட்டும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் 3 வச்சு. இது ரெண்டும் அப்படியே தான் இருக்கும். 4x² ப்ளஸ் 11x ப்ளஸ் இங்கே 3 2s are 6 பை கீழே 3. ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறோம்னா மேலே உள்ளது எல்லாத்தையும் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம், கீழே உள்ளதை அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த 1 12 6. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 72. அப்போ பெருக்குனா 72 வரணும், கூட்டினா 17 வரணும். இந்த சம்ம பொறுத்தவரைக்கும் நமக்கு எல்லாமே ப்ளஸில் இருக்கனால சிம்பிள் எல்லாத்தையும் ப்ளஸில் வரும். ஸோ சிம்பிள் வந்து பிரச்சனை இல்லை. அப்போ பெருக்குனா 72, கூட்டினா 17. அந்த நம்பர் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அப்போ 9 8 ரெண்டையும் பெருக்குனா 72 வரும், ரெண்டையும் கூட்டினா 17 வரும். முன்னாடி 12 இருக்கிறதுனால பை 12 போட்டுருங்க, அதை மறந்துடாதீங்க. இப்போ ஆன்சர் பண்ணால் 3 3s are 9, 4 3s are 12. இங்கே 2 4s are 8, 3 4s are 12. முன்னாடி வந்து ப்ளஸ் வேரியபிள் எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் 3/4 எக்ஸ் ப்ளஸ் 2/3. அதுக்கடுத்து இந்த டேர்ம் 3 இங்கே 4 3 4s are 12. பெருக்குனா 12 வரணும், கூட்டினா 8 வரணும். பெருக்குனா 12 கூட்டினா 8, அப்போ 6 2. முன்னாடி 3 இருக்கிறதுனால பை 3. 1 3 is 3, 2 3s are 6. வேரியபிள் எக்ஸ்னா முன்னாடி எக்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2/3. இங்கே 4 6 are 24. பெருக்குனா 24 வரணும், அதே நம்பரை கூட்டினா 11 வரணும். பெருக்குனா 24 கூட்டினா 11. அப்போ 8 3 8 3 24, 8 3 கூட்டினா 11. முன்னாடி 4 இருக்கிறதுனால பை 4 போட்டுருங்க. இப்போ 1 4 is 4, இங்கே 2 4s are 8. நமக்கு எல்லாமே ப்ளஸ்னா ப்ளஸ் போட சிம்பிள் நான் போடலை, எல்லாமே ப்ளஸ் தான். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இது ஒரு ஆன்சரு. எக்ஸ் ப்ளஸ் 3/4 இது ஒரு ஆன்சர். பை கீழே அதை மறந்துடக்கூடாது. 6 2s are 12, 12 3s are 36. அந்த 36 கீழே போட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இப்போ செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே 2 டைம்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் 3/4 இந்த எக்ஸ் ப்ளஸ் 3/4. அடுத்து x + 2 x + 2 x + 2/3 x + 2/3 எல்லாமே 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ நம்ம செஞ்ச சம் வந்து ரைட்டு. இப்போ ஸ்கொயர் ரூட் போட்டு எல்லாத்தையும் ஹோல் ஸ்கொயர் போட்டு எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் x + 3/4. அப்போ x + 3/4 ஹோல் ஸ்கொயர். அது x + 2/3 ஹோல் ஸ்கொயர். x + 2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை கீழே 36 இருக்கா, அதை எப்படி எழுதலாம் 6 ஸ்கொயர். இப்போ எல்லாமே ஹோல் ஸ்கொயர்ல இருக்கு, இந்த ரூட் இருக்கு, ரூட் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். அப்போ ரிமைனிங் உள்ளதான் ஆன்சர். ஸோ மார்லஸ் போட்டு ஃப்ராக்ஷனில் வந்திருக்கனால இதை அப்படியே கிராஸாக மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 4x + 3. அது இங்கே 3x + 2. நெக்ஸ்ட் இங்கே வந்து x + 2 போட்டு மார்லஸ் முடிச்சிருங்க. கீழே டிவைடட் பை போட்டு இது வெறும் நம்பர் மட்டும் இருக்கனால அது நம்ம மார்லஸ் போட தேவையில்லை. 6 ஸ்கொயர்னா அதுக்கு வந்து 6.